ஏகப்பட்ட யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் பற்றின அந்த கதைகளை கேட்டிருப்பீங்க. சில பேர் அங்கே பறந்ததை பார்த்தோம், இங்கே தாவனதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையாக சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து அதை பற்றின எவிடன்ஸுங்கிறது இருந்திருக்காது. ஆனால் அதிகமான இன்வெஸ்டிகேஷன் நடந்து நிறைய எவிடன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான யூஎஃப்ஓ சைட்டிங் தான் த சொக்கோரோ லேண்டிங். யூஎஃப்ஓ எப்படி இருந்துச்சு, அது என்ன மாதிரி பறந்துச்சுன்னு சொல்லி அதை பற்றின தெளிவான விளக்கங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் யூஎஃப்ஓ மேலே இருக்கக்கூடிய ஒரு லோகோவுமே அவர் ரிவீல் பண்ணிட்டு போனார். அதாவது டெக்னிக்கலாக ஏலியன்ஸ் இருந்துச்சுன்னா ஏலியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சைன் லாங்குவேஜை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இது ஏலியன்ஸோட லாங்குவேஜ்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே இங்கே நடந்தது யூஎஃப்ஓ சைட்டிங் தானா இல்லை கட்டுக்கதையா? திஸ் இஸ் அன்சைன்ட். வந்தது ஏலியன் தானா? அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு கோல்ட் வார்ங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது சோவியத் யூனியன்லேருந்தும் அமெரிக்கன் சைட்லேருந்தும் ரெண்டு நாடுகளுமே உளவு பார்க்கறதுக்காக ஏகப்பட்ட புது புது எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ங்கிறது உருவாக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் யார் முதல்ல நிலவுக்கு போக போறா, யார் விண்வெளியை கைப்பற்ற போறான்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் ரேஸுங்கிற ஒரு விஷயமும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. இதில் எப்படியாச்சும் இந்த சோவியத் யூனியன் நம்ம நாட்டுக்குள்ள வந்து உளவு பார்த்துருவாங்களோ, நம்ம கிட்ட இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவங்க தெரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இந்த ரஷ்ய நாட்டை கண்காணிப்பிலே வைக்கணும்னு சொல்லி ஒரு புது ப்ராஜெக்ட் உருவாக்குறாங்க. ப்ராஜெக்ட் சைன் 1947 இந்த ப்ராஜெக்ட் உருவாக்கப்பட்டது. அதில் ரஷ்யன் சம்பந்தப்பட்ட ஸ்பை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் பத்தினா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஸ்பைஸ்க்கான அந்த வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கும்போது அதிகமாக இந்த பாம்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ்க்கான அந்த வேல்யூ பத்தினா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸ்பேஸ் ரேஸும் அப்பதான் ஸ்டார்ட் ஆக போற அந்த சமயத்தில் இருக்க அந்த காரணத்தினால 1949 ப்ராஜெக்ட் கிரட்ஜ்ங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்படுது. இந்த சமயத்தில் தான் கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய இந்த இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புழக்கத்துக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ தங்க நாட்டு மேலே யாராவது தாக்குதல் நடத்திடுவாங்களோ சொல்லி யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் தலைமையில் தான் இந்த ப்ராஜெக்ட் கிரட்ஜ்ங்கிறது உருவாக்கப்படுது. ஸோ டைரக்ட் அட்டாக் எல்லாத்தையுமே ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். பட் இதுவே சீக்கிரட்டாக யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா அது அந்த லோக்கல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த டீடைல்ஸை வச்சு மட்டும் தான் நம்மளால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்ட ப்ராஜெக்ட் கிரட்ஜ் மெம்பர்ஸ் அதை ஷட் டவுன் பண்ணி புதுசாக இன்னொரு ப்ராஜெக்ட் உருவாக்குறாங்க, ப்ராஜெக்ட் ப்ளூ புக். அண்ட் இதில் தான் யூஎஃப்ஓஸ் பற்றின இன்வெஸ்டிகேஷனுங்கிறது ஆரம்பிக்கப்படுது. அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏலியன்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணல. சப்போஸ் இந்த சோவியத் யூனியன்லேருந்து ஏதாவது ஒரு பொருள் நம்ம பூமிக்குள்ள வந்துச்சுன்னா, அது வானத்து வழியாவோ இல்லை தெரியாத ஒரு பொருள் ஏதாவது பறந்து வந்துச்சுனாலோ இல்லை மிசைல்ஸாக வந்துச்சுனாலோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அண்ட் லோக்கல்ஸை பேஸ் பண்ணியும் அதை கலெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் ப்ராஜெக்ட் ப்ளூ புக்குங்கிறதே உருவாக்கப்படுது. இந்த அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் மட்டும் தான் அதை கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அவங்க கீழே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனை வச்சு இந்த யூஎஃப்ஓஸ் எங்கிறது வந்துச்சு, எப்படி அதை பார்த்தாங்க, இந்த நாள் ஏதாவது பிரச்சனை வருமா இல்லைங்கிறத தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதை ரொம்ப சீக்கிரட்டா பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பப்ளிக் சைடில் போகக்கூடாது, பப்ளிக் சைடில் ஒரு பதத்தை ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லி அதை பற்றின டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக எரேஸும் பண்ண ஆரம்பிச்சாங்க. பப்ளிக்கு தெரியாமல் பறக்கும் பொருட்கள் பற்றின இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சீக்கிரட்டாக நடத்தப்பட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்கிற ஒரு விஷயம் பப்ளிக்கு கசிய அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ ஏலியன்ஸ் இருக்கு, வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம பூமியை ஆழ ட்ரை பண்ணிட்டு இருக்கு, அதை தான் வந்து ப்ராஜெக்ட் ப்ளூ புக் வழியாக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த யூஎஃப்ஓ தியரிங்கிறத ஏலியன்ஸ் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏலியன்ஸ் பத்தின அந்த எண்ணமும் அடிக்கடி பூமிக்கு ஏலியன்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இந்த மக்கள் மத்தியில் ஒரு சின்ன சலசலப்பு உருவாக்கிச்சுன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் அப்போதைக்கு டிரான்ஸ்பரண்டா இல்ல, அது இன்னும் மக்கள் மத்தியில் அதிகமான பயத்தை தான் கிளப்பி விட்டுச்சு. இந்த சமயத்தில் தான் கிட்டத்தட்ட 12,000க்கும் அதிகமான யூஎஃப்ஓ சைட்டிங்கிறத ப்ராஜெக்ட் ப்ளூ புக் வந்து நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல முக்காவாசி சைட்டிங் வெதர் பலூன்ஸ், ஸ்டார், நட்சத்திரம், கிளவுட்ஸ், ஜஸ்ட் ஒரு சாதாரண ஃபிளைட், ஹோக்ஸஸ் அதாவது பொய்களா இருக்கலாம் அண்ட் சில ஆப்டிக்கல் இலூஷன்ஸா கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. அதுல இப்போ வரைக்குமே பதில் தெரியாம மொத்தம் 700 ஃபைல்ஸ் பெண்டிங்ல இருக்கு. 700 ஃபைல்ஸ் பத்தின டீடைல்ஸ் ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. அதுல அதிகமா இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான இன்சிடென்ட் தான் இந்த சொக்கோரோ இன்சிடென்ட், இல்லைனா சொக்கோரோ யூஎஃப்ஓ லேண்டிங் சொல்லுவாங்க. இந்த இன்சிடென்ட் பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் யார் இதை செஞ்சா, என்ன காரணத்துக்காக இப்படி நடந்தது, வந்தது ஏலியன்ஸா இல்லையாங்கிறதுக்கான பதிலே தெரியல. அது என்ன அந்த சொக்கோரோ லேண்டிங்? நியூ மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி சிட்டியோட பேர் தான் சொக்கோரோ. ஏப்ரல் 24, 1964 அந்த ஊரோட போலீஸ் சர்ஜென்ட் லானி ஜெமோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டிஸ்பேச்சுங்கிறது கிடைக்குது. அதாவது அந்த ஊரோட ஹைவேக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் என்னங்கிறத போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் அனுப்பி வைக்க அந்த லானி ஜெமோரோ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வெளிச்சத்தை நோட் பண்ணாரு. அந்த ஹைவேக்கு பக்கத்திலேயே இந்த மாதிரி ஒரு வெளிச்சம்ங்கிறது தென்படுது. இவங்க எங்க அந்த டிஸ்பேச் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னாங்களோ அங்கேயே அந்த வெளிச்சத்தை நோட் பண்ணாரு. மேபி அந்த கார் அதுக்குள்ள போய் விழுந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு காரை ஓரமா அந்த ஹைவே பக்கத்தில் நிறுத்திட்டு உள்ள போய் பார்த்தா அந்த வெளிச்சம் பிரகாசமா இருக்கு. ஒரு கார் சைஸுக்கு பெரிய ஒரு டேங்க் போல வெள்ளையான ஒரு சிலிண்டர் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணாரு. அதுக்கு 4 கால்கள் இருக்கு. கால்களில் நின்று இருக்கும் போது அதோடைய அந்த மேல் புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சிம்பிளுமே வரையப்பட்டிருக்கு. ஆரோ மாதிரி போட்டு ஒரு வித்தியாசமான ஆர்ச்சுங்கிறது வரையப்பட்டிருக்கு. என்னங்கிறத அவர் பார்க்கறதுக்காக கிட்ட போற அந்த சமயத்தில் அது பக்கத்தில் 2 பேர் நின்று பேசி இருக்கதான் நோட் பண்ணாரு. பயத்தில் தூரமே நின்று பார்க்கும்போது அந்த 2 பேருமே கம்ப்ளீட் வெள்ளை கலர் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு பெரிய ஆட்கள் போல இல்லாமல் ஒரு சின்ன பசங்க போல தான், ஒரு டீனேஜர்ஸ் போல அந்த சைஸில் தான் இருந்திருக்காங்க. க்ரோன் அடல்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு யங்கர் ஸ்டேஜ் குட்டி பசங்க போல தான் தெரிஞ்சிருக்காங்க. அந்த 2 பேருமே அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கும்போது ஜமாராவை நோட் பண்ணிட்டு டக்குன்னு 2 பேருமே அந்த ஷிப்புக்குள்ளே ஏறி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சத்தத்தோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷிப்புங்கிறது மேலே போகுது.
அந்த மொத்த சிலிண்டர் ஷேப்புக்கும் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வருது, ஆனால் புகை இல்லை. ஒரு ப்ளூ கலர் நெருப்பு வெளில வந்ததாக சொல்லப்படுது. நெருப்பு அதிகமாக வெப்பமும் அதிகமாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷிப் மேலே ஏறி ஒரு 2-3 செகண்ட் ஒரே இடத்துல நிலையாக நின்று ஹவர் பண்ணி அப்படியே ஸ்பிளிட் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுச்சாங்க. இதை ஜமோரா அதே இடத்துல நின்று நோட் பண்ணுறாரு. லைட்டாக பயந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவருடைய கொலீக் சாமுவேல் சாவஸை கால் பண்ணி எனக்கு இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரையுமே பேக்கப்புக்கு கூப்பிடுறாரு. அந்த ஆஃபீஸருமே வர வழியில் இந்த முட்டை மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் பறந்து போனதை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணாதவங்க சொல்ல அது இங்கே தான் கிளம்பிச்சுன்னு சொல்லி அந்த லேண்டிங் சைட்டை 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அதிகமான வெப்பம் உருவானதுக்கு அர்த்தமாக 2 புதர் செடிகள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்கு. இந்த புதர் செடிகளை நார்மலாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறது கஷ்டம், பட் கிளப்பப்பட்ட அந்த அதீத வெப்பம் இந்த 2 புதர் செடிகளையுமே பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பலாக்கியிருக்கான். அண்ட் ஆல்சோ அந்த நெருப்புப்பட்ட இடம்ங்கிறது கிளாஸாக மாறி இருக்காங்க. ஏன்னா இது ஒரு கிட்டத்தட்ட பாலைவனம் போன ஒரு இடம் தான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மணலையே உருக்கி கிளாஸாக மாற்றுற அளவுக்கு வெப்பத்தை அந்த முட்டை மாதிரியான ஸ்பேஸ் கிராஃப்ட் உருவாக்கிட்டு போயிருக்கு. அந்த முட்டையை தாங்கி சுமந்துட்டு இருக்கக்கூடிய 4 கால்களுமே நின்னதுக்கான அந்த அடையாளம்ங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அந்த லெக் இன்டென்டென்ஷன்ங்கிறது இருக்க தான் செய்யுது. பட் அங்கே நடந்த 2 மனிதர்களோட காலடி தடத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ காலடி தடம்ங்கிறது கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகிருக்கு. இங்கே யாராவது வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துலேருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி சுற்று வட்டாரத்தை கம்ப்ளீட்டாக அலசி ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு காரும் வந்து போனதுக்கான அடையாளங்கள் தென்படலை. அதாவது காரோட டயர் அடையாளம்ங்கிறது சுத்தமாக தென்படலை. ஏதாவது ஹெலிகாப்டர் வழியாக அதை ட்ராப் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ஹெலிகாப்டர் வந்து போனதுக்கான அடையாளங்களும் தென்படலை. அண்ட் டேரெக்டாக அந்த ஜமோரா கண் முன்னாடியே அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா எலும்பி பறந்து போயிருக்க அந்த காரணத்தினால அந்த ஹெலிகாப்டரை அவர் டேரெக்டாக பார்க்கல. அண்ட் ஹெலிகாப்டர் வந்து போனதுக்கான அடையாளங்களும் தென்படல. ஜமோரா இதை ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ப்ளூ புக் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்தது யூஎஃப்ஓவா இல்லைங்கிறத ரிப்போர்ட் பண்ணுறதுக்காகவே இவரை தனியாக கூட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. அதில் ஜமோரா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக அவர் கண்ட விஷயத்தை தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து பொய் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே கிரியேட் ஆகலைங்கிற மாதிரி ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜமோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்யூட்டட் போலீஸ் ஆஃபீஸர் தான். அவர் இப்படி பொய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய ஃப்ளைட் ஹெலிகாப்டர்ஸ் பற்றின நாலேஜும் இவருக்கு இருக்க அந்த காரணத்தினால இவர் தவறுதலாக ஒரு ஹெலிகாப்டரையோ இல்லை ஃப்ளைட்டையோ பார்த்துட்டு இப்படி மாற்றி சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லா வகையிலுமே ஜமோரா சொன்னது உண்மை போல தான் இருக்குது. அது பொய்ங்கிற மாதிரி நிரூபிக்க முடியல. பட் இருந்தாலும் வந்து போனது யூஎஃப்ஓங்கிறதும் தெரியல. அதனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் அண்ட் பப்ளிக்ஸ் கிட்ட இதை பற்றின கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 3 பேர் கொடுத்த ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஜமோரா ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்பக்கேர்க்கு டெலிவிஷன் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி இந்த மாதிரி வித்தியாசமாக வானத்தில் ஒரு மாதிரியான உருவம் பறக்கிறத நோட் பண்ணேன், அது மேபி யூஎஃப்ஓவாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜமோரா பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த ரிப்போர்ட்டுங்கிறது நடந்திருக்கு டிவி ஸ்டேஷனுக்கு. லோக்கல்ஸ் நிறைய பேரும் வானத்தில் இந்த மாதிரி ஷைனிங்கான ஆப்ஜெக்டை நாங்களும் பார்த்தோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்சுவலாக ஜமோரா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட் நடந்திருக்கிற காரணத்தினால அது ஜமோராவோட அந்த கன்ஃபெஷனை கிட்டத்தட்ட உண்மை போல தான் காமிக்குது. அதை தொடர்ந்து ஓப்பல் கிரைண்டருங்கிற ஒருத்தர் அந்த ஹைவேலியே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுங்கிறத நடத்தியிருக்காரு, கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரி. அந்த ஸ்டோருக்கு 2 பப்ளிக் டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்களாம். அப்பதான் இந்த யூஎஃப்ஓ மேலே பறந்து ஒரு பயங்கர சத்தத்தை உருவாக்கியிருக்கேன். என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த பப்ளிக் டூரிஸ்ட் கிட்ட கேட்க அதில் ஒரு டூரிஸ்ட் மேலே பார்த்து ஏதோ ஒரு விஷயம் பார்த்து போகிறத நோட் பண்ணி ரொம்ப தாழ்வா வெதர் பலூன் இல்லைனா ஹெலிகாப்டர் மாதிரி ஒன்று பறந்துட்டு இருக்கு, ஆனால் அது பார்க்கறதுக்கு ஹெலிகாப்டர் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் ஸ்டேஷன் ஓனர் கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த ஓனர் வழியாக இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கும் இந்த உண்மை தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா நிறைய கண்ட்ரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து நடத்திட்டு இருப்பாங்க, குதிரைகளையுமே வளர்த்துட்டு இருப்பாங்க. அதில் அவங்க அப்பாவோட குதிரைகளை ஏதோ ஒரு பியூட்டின் டேங்க் மாதிரியான பெரிய உருவம் வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுது. 2 நாட்களாக அந்த குதிரை இந்த மாதிரி பியூட்டின் டேங்கை பார்த்து கணச்சிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸே ஏதோ ஒரு வெள்ளை கலர் முட்டை மாதிரியான ஒரு உருவத்தை வானத்தில் பறந்து போகிறத பார்த்துருக்காங்க. தெளிவாக அதை பற்றின டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் உள்ளிருந்து வந்த 2 மனிதர்களையுமே நோட் பண்ணியிருக்காரு. மனிதர்களாக யாருன்னு தெரியல, பட் ஃபுல்லாக ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளுமே ரெட் கலர் சிம்பிளுமே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இந்த எல்லா இன்வெஸ்டிகேஷனுமே வச்சு வந்தது ஏலியன்ஸா இல்லையா, இல்லை இது வந்து ரஷ்யனால நடத்தப்படுற ஏதாவது ஒரு சீக்ரெட் டெஸ்டிங்காக இல்லையாங்கிறது மாதிரி ப்ராஜெக்ட் ப்ளூ புக் பற்றின ஆல்மோஸ்ட் 200 பேஜ் ரிப்போர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணப்படுது. அந்த முழு ரிப்போர்ட்டையுமே உங்களால் ஆன்லைனில் படிக்க முடியும், இன்க்ளூடிங் அந்த பிக்சர் எவிடன்ஸ் முதற்கொண்டு உங்களால் பார்க்க முடியும். ஆனால் தெளிவாக அங்கே என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான ஒரு முடிவுங்கிறது இப்போ வரைக்கும் கிடைக்கல. என்ன நடந்திருக்கலாம், அந்த போலீஸ் ஆஃபீஸர் எதை பார்த்தாருன்னு சொல்லி சில ஹைப்போதேசிஸ் மட்டும் முன்னெடுத்து வைக்கப்படுது. இது இப்படி நடந்திருக்கலாம், நடக்காமலே போயிருக்கலாம், பட் இது ஒரு கூற்றாக பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து வைக்கப்படுது. அதில் முதலாவதாக நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுறது வெதர் பலூன்ஸ். ஏன்னா அந்த சமயத்தில் முக்காவாசி யூஎஃப்ஓ சைட்டிங்கிறது வெதர் பலூன்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அமைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 12,000க்கும் அதிகமான யூஎஃப்ஓ சைட்டிங்கில் ஆல்மோஸ்ட் முக்காவாசி சைட்டின் வெதர் பலூன்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக கேஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே அதை வெதர் பலூன்ஸ்னு சொல்ல முடியல.
ஏன்னா வெதர் பலூன்ஸ் ரொம்பவே ஸ்லோவாக ரைஸ் ஆகும் அண்ட் அதுலேருந்து நெருப்பும் வராது. ஆனால் இங்கே போலீஸ் ஆஃபீஸர் பார்த்ததுல நெருப்பு வந்ததுக்கு, நெருப்பு வந்ததுக்கான அடையாளங்களே தெரிஞ்சிருக்கு. மண்ணே கிளாஸாக மாறி இருக்குங்க. அவ்வளோ வெப்பம் வெளிப்பட்டிருக்கு அந்த காரணத்தினால. வந்தது வெதர் பலூனாவோ இல்லை ஹாட் ஏர் பலூனாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி அதை நிராகரிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் நாசா ஸ்பேஸ் ரேஸில் ஜெயிக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு நிறைய வித்தியாசமான லூனார் ப்ரோப்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ லூனார் லேண்டிங்க்கு முன்னாடி நிலவில் எங்கே போய் இறங்கலாம், என்ன மாதிரியான சாயில் அங்கே அமைஞ்சிருக்கு, நிலவை பற்றின பல ரிசர்ச் அண்ட் ரேடியேஷன் டெஸ்டிங் நடத்தியே ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துக்காக சில ப்ரோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரோப்ஸ் அண்ட் லேண்டர்ஸ்னு சொல்லலாம். இந்த லேண்டர்ஸை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் சாண்ட் மிசில் ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒயிட் சாண்ட் மிசில் ரேஞ்ச் சொக்கோராலேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. 100 கிலோமீட்டர் தாண்டி ஒரு டவுனுக்குள்ளே போய் நாசா அந்த மாதிரி டெஸ்டிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் ஆல்சோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் டிஸ்கிரிப்ஷனில் வெறும் அந்த 4 கால்கள் மட்டும் தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது தவிர்த்து அந்த ப்ரோப்லேருந்து நெருப்பு வராது, அது லான்ச் ஆகாது. அண்ட் ஆல்சோ அது ஒரு கம்ப்ளீட் முட்டை ஷேப்லேயுமே கிடையாதுங்க. பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் ஓப்பனாக தான் இருக்குது. அண்ட் எந்த ஒரு விதமான பிராண்டிங்குமே இல்லை. வழக்கமாக நாசா டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நாசா பிராண்டிங் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த லூனார் ப்ரோப்ஸை டெஸ்ட் பண்ணுற இடத்துக்கு ஹெலிகாப்டர் வழியாக தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஹெலிகாப்டர் வந்திருந்தாலே போலீஸ் ஆஃபீஸர் அது ஈஸியாகவே வந்தது ஒரு ஹெலிகாப்டர் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு பொருள் தான் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி பறந்து போயிருக்குங்க. அதிவேகத்தில் கிளம்பி இருக்க அந்த காரணத்தினால நாசாவோட லூனார் லேண்டிங் டெஸ்ட்டாக இதை 100% கன்ஃபார்ம் பண்ண முடியல. நடந்திருக்கலாம். மேபி நாசா ரொம்ப சீக்கிரட்டாக இந்த வித்தியாசமான ஒரு லூனார் ப்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். பட் அந்த டெஸ்டிங் சைட்டில் இருந்து இந்த சிட்டி 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. பத்தாவது குறைக்கு அது ஒரு டவுன், ரெசிடென்ஸ் வாழக்கூடிய ஒரு இடம். நாசா சீக்கிரட்டாக ஒரு ப்ராஜெக்டை ரெசிடென்ட் டவுனுக்குள்ளே போய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாசாவோட இன்வால்மெண்ட் இல்லை கம்மியாக தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்படுது. இதை தாண்டி ஏன் இது பிராங்காக இருக்கக்கூடாது, சின்ன பசங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரை ஏமாற்றக்கூடிய ஒரு பிராங்கை வந்து ஏன் உருவாக்கி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த சிட்டிக்குள்ளே தான் நியூ மெக்சிகோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து அமைஞ்சிருக்கு. அதில் இருக்க சின்ன பசங்க நிறைய இந்த மாதிரி வித்தியாசமான வெடிமருந்துகள் கூட பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்க, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்னு சொல்லி. இந்த போலீஸ் ஆஃபீஸரும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரவர் தானா. ஸோ அதனால் அங்கே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இவரை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நாம் ஏன் பிராங்க் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கூட பாசிபிளி இப்படி ஒரு வித்தியாசமான பிராங்க் ஸ்டேஜிங்காக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அப்படி பண்ணியிருந்தா அவங்க வந்து போனதுக்கான அடையாளங்கள், கால் தடங்கள் தென்பட்டிருக்கோம். அப்படி எதுவுமே கிடையாது. அண்ட் டேரெக்டாகவே அந்த முட்டை ஸ்பேஸ் கிராஃப்ட் மேலே எழுப்பி பறந்து போகிறதுமே நோட் பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பசங்க மாதிரியான உருவத்தை கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த பசங்க தான் பர்ஃபெக்டாக அது ஒரு பிராங்கை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க சொல்லி எந்த ஒரு ஆதாரங்களுமே இது வரைக்கும் சிக்கலை. லோக்கல் பீப்புள்ஸ் அண்ட் டூரிஸ்ட்டுமே இது ஒரு யூஎஃப்ஓவா டெக்னிக்கலாக ஒரு பறக்கும் பொருளாக தான் பார்த்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டான காம்ப்ளெக்ஸான ஒரு டெக்னாலஜியை குழந்தை பசங்களால் உருவாக்கவே முடியாது. பட் சில பேர் இது பாசிபிள் ஒரு பிராங்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி முடிச்சிருக்க அந்த காரணத்தினால அதுவுமே ஒரு ஹைப்போதீசிஸ் தான் கன்சிடர் பண்ணப்படுது. நிறைய பேர் போலீஸே போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் நிறைய லோக்கல்ஸுமே அதை பார்த்துருக்காங்களே, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லேயே இது வந்து ரிப்போர்ட் ஆக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்க அந்த காரணத்தினால இதை கம்ப்ளீட்டாக டேரெக்டாக போலீஸ் போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒதுக்கி தள்ள முடியாது. ஸோ எல்லா வகையிலுமே வந்துட்டு போனதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. ப்ராஜெக்ட் ப்ளூ புக் முடித்தோடனே இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆன்லைனுக்கு வந்துட்டு அப்புறம் அதுக்குள்ளே இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன மாதிரி பேசிக்கிறாங்க, உண்மையான கான்வர்சேஷன் என்ன மாதிரி நடந்துச்சுங்கிற அந்த ரிப்போர்ட்டும் நமக்கு தெளிவாக காமிக்கப்படுது. அதுலேயுமே டீட்டெயில்டாக வந்துட்டு போனது ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய இல்லை பியூட்டின் டேங்க் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான். அவங்களுடைய இடம் என்ன மாதிரி இருந்துச்சு, எவிடன்ஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் என்னென்ன சப்மிட் பண்ணியிருக்காங்க சொல்லி எல்லாமே அவ்வளோ டீட்டெயில்டாக அமைஞ்சிருக்குங்க. ஆனால் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எவிடன்ஸ் அண்ட் தரவான இன்வெஸ்டிகேஷன் போனால் அப்புறமும் வந்துட்டு போனது என்னங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியல. அது என்னவா வேணாச்சும் இருக்கலாங்கிற மாதிரி தான் கேள்விக்குறி அமைஞ்சிருக்கு. கடைசியில் அந்த ஜமரா சாகும்போது கூட நான் பார்த்தது என்ன, வாட் டிட் ஐ சி? அந்த காலகட்டத்தில் நிறைய கேங்ஸ்டர் ஃபைட்டுங்கிறது நடக்கும். அந்த சமயத்தில் எங்கே செத்துருவனோங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்தாலும் ஃபைட் முடியும் போது அது முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனால் இப்போது இந்த கேள்விக்கான பதில் நான் தெரியாமலேயே இறக்க போகிறேனே அப்படின்னு நினைக்கும் போது தான் பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்ல வந்திருப்பாரு. ஸோ கடைசி வரைக்கும் வந்தது என்ன நடந்தது என்னன்னு சொல்லி யாருக்கும் தெரியல, தெளிவாக கண்டும் பிடிக்க முடியல. நிறைய பேர் நம்புறது மேபி அந்த சின்ன பசங்க புல் ஆஃப் பண்ண பிராங்காக தான் இருக்குன்னு சொல்லி. ஆனால் கடைசிக்கு ஒன்றையும் சொல்லாமல் அந்த பிராங்காக முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் கம்மி. ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் அன் அன்சால்வ்ட் மிஸ்ட்ரி. ப்ராஜெக்ட் ப்ளூ புக்கில் இருக்கக்கூடிய 12,000 கேசஸ்ட்டை 700 கேசஸ் ஸ்டில் மூடி வைக்க முடியாமல் கொஸ்டின் மார்க்கோடையே முடிக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக அதிக எவிடன்ஸ் கிடச்சிருந்தும் நம்மளால் முடிக்கப்படாத ஒரு கேஸாக இதை தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க, த சொக்கோரோ லேண்டிங். மேபி அது சீக்ரெட் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக கூட இருக்க சான்சஸ் அதிகம். லைக் இந்த பற்றின டீட்டெயில்ஸை பப்ளிக் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சில இடங்களை ஜமராவை வான் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அண்ட் சில எவிடன்ஸை டேரெக்டாகவே அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கலைக்கவும் செஞ்சுருக்காங்களாம். ஸோ பாசிபிளி அவங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்கலாம், நம்மகிட்ட தான் சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்காங்களோ. மேபி ஏலியன்ஸாக இருக்கலாம், மேபி சீக்ரெட் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் சொக்கோரோ லேண்டிங் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. திஸ் இஸ் அன்சைன்ட், சைனிங் ஆஃப்.